அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஓஎஸ் போடுறது எப்படி, உங்களுடைய பென்ட்ரைவரை பூட் பண்ணி எப்படி ஓஎஸ் போடணும் அப்படின்ற ஒரு சில வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பூட் பண்ணுறது எப்படி அப்படின்றையும் சொல்லியிருப்பேன். ஆனால் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் பூட் பண்ணுறது மட்டும் தனியாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதுவரையும் நீங்கள் நம்மளை வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் இது எதுலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது இருக்குதோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அங்கே உங்களோட சந்தேகங்கள் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கும் வீடியோ வரும். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுடைய பென்ட்ரைவரை எப்படி பூட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ பூட் பண்ணிவிட்டு அதை எப்படி திரும்ப அன்பூட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் கேஷ் கரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போவே பயன்படுத்திக்கங்க. பிகாஸ் அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் அமேசானில் இருக்கக்கூடிய அமேசான் பே மூலியமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 125 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபா ப்ளஸ் 40 ரூபா மொத்தம் 90 ரூபா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் இப்போவே அந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைலில் பேமெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரையும் உங்களுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கமிஷன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கமிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இப்போ உங்களுடைய பென்ட்ரைவரை எப்படி பூட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய பென்ட்ரைவரை நீங்க பூட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பென்ட்ரைவர்ல ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ், வீடியோஸ், போட்டோஸ் இது போல ஏதாவது இருந்துச்சா அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் மறக்காம உங்களுடைய லேப்டாப்லயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் பூட் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பென்ட்ரைவ் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அழிஞ்சிடும். ஸோ அதுக்காக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுடைய பென்ட்ரைவரை நீங்கள் பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா உங்களுடைய பென்ட்ரைவரை நீங்கள் எதுக்காக பூட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓஎஸ் போடவா இல்லை பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணுறதுக்காக பூட் பண்ண போகிறீங்களா? ஸோ இது போல் எந்த பர்பஸ்க்காக நீங்கள் பூட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன ஓஎஸ் போட போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. பிகாஸ் விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 ஸோ இது போல் எந்த ஓஎஸ் போட போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ விண்டோஸ் 7 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 GB பென்ட்ரைவ் போதுமானது. இல்லை விண்டோஸ் 10 8 போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 16 GB பென்ட்ரைவ் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்காக நீங்கள் எந்த பர்பஸ்க்காக உங்களுடைய பென்ட்ரைவர் பூட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், விண்டோஸ் 7க்கு மட்டும் 8 GB பென்ட்ரைவ் போதும். விண்டோஸ் 7 தவிர்த்து மற்ற எதுவாக இருந்தாலும் 16 GB பென்ட்ரைவ் நீங்கள் போயிருங்க. ஓகே, இப்போ வாங்க உங்களுடைய பென்ட்ரைவரை எப்படி பூட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு உங்களுடைய பென்ட்ரைவரை உங்களுடைய லேப்டாப்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லையோ மாட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சர்ச் பாக்ஸோ அல்லது மெனுக்குள்ளேயே போய் சிஎம்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ரொமோட் ஓப்பன் ஆகும். அப்படி அந்த கமெண்ட் ப்ரொமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்து இது போல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஸ்பேஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்க் எல்லாமே வரும். ஸோ இதில் உங்களுடைய பென்ட்ரைவர் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா எம்பி கணக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் போட்டிருக்கிறது 8 GB பென்ட்ரைவர். ஸோ அது டிஸ்க் 1ல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் டிஸ்க் 1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பென்ட்ரைவரை நம்ம கிளீன் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் அடுத்து கிளீன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டைப் பண்ண அது சக்ஸஸ் ஆகுதா அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்ட்டிஷன் பிரைமரை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் கிரேட் பார்ட்டிஷன் பிரைமரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்ட்ரைவரை நம்ம ஃபார்மேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஃபார்மேட் ஸ்பேஸ் FS ஈக்குவல் NTFS ஸ்பேஸ் குயிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். பிகாஸ் இந்த NTFS அப்படின்ற ஃபார்மேட்டை நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு பென்ட்ரைவரிலையும் உங்களுடைய ஓஎஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். அடுத்து இந்த குயிக் அப்படின்றத டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஃபார்மேட் ஆகும். குயிக் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட் ஆக ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபார்மேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ ஆக்டிவ் பண்ணதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அசைன் ASSIGN அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுடைய பென்ட்ரைவர் இப்போ பூட்டபிள் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு பென்ட்ரைவர்ல இருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுடைய பென்ட்ரைவர்
மொத்தமும் பூட்டபிள் ஆயிருச்சு. ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஓஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ இருக்க மொத்த ஃபைலுமே நீங்கள் இதில் காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஓஎஸ் ரொம்பவே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பென்ட்ரைவரை நம்ம ரொம்பவே ஈஸியாக பூட் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவரை பூட் பண்ணும் பொழுது ஸ்பெல்லிங்கை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பென்ட்ரைவர் எரர் காட்டும். ஸோ பூட் ஆகாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் டைப் பண்ணி என்டர் கொடுக்கும் பொழுது சக்ஸஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டி இருக்குது. ஸோ சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் அடுத்து போங்க. இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பர்பஸ்க்கு இங்கே பென்ட்ரைவரை பூட் பண்ணுனீங்களோ அது பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவரை அன்பூட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்கள் பென்ட்ரைவரை நீங்கள் ஃபார்மேட் பண்ணிங்க அப்படின்னாலும் திரும்பவும் பழையபடி மாறிடும். அடுத்து எப்பவும் போல நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல பெஸ்ட் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் அழுத்திடுங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேச நினைச்சீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மெசேஜஸ் அதிகமாக வர காரணத்தினால ரிப்ளை கொஞ்சம் லேட் ஆகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே போல் மற்றொரு சோஷியல் மீடியாவான ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் ஸோ இதில் நீங்கள் எதுலையுமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது மூலிமா நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே கூட நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கலாம். இதே போல் மற்றொரு பயனுடைய வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.